Student 12th standard chapter 1 exercise 1.3 first sums complete பண்ண போறோம். Solve the following system of linear equation by inverse method. ஓகே, ஒரு நம்ம linear equation கொடுத்துறாங்க. அந்த linear equation நமக்கு என்ன சால்வ் பண்ணி இன்வெர்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்க. இன்வெர்ஸ் மெத்தட்ல. ஓகே, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு linear equation 2x 5y = -2 x + 2y = -3 கொடுத்துறாங்க. அது என்ன மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் அந்த XYயோட கோஎஃபிஷியன்ட் எழுதுறீங்க. XYயோட கோஎஃபிஷியன்ட் ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகிடுச்சு. எத்தனை ஒரு XY வேரியபிள் இருக்குது, அந்த XY வேரியபிள் எழுதிக்கிறீங்க. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த வேல்யூஸ் ஈக்குவல் டைம்ஸ் எடுங்க. இது கேபிட்டல் A, இது கேபிட்டல் X, இது ஈக்குவலுக்கு ஆப்போசிட் B வேல்யூன்னு எடுத்துங்க. ஓகே, இப்போ X வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த A ஆப்போசிட் போனால் A இன்வெர்ஸாக மாறிடும். இது B. ஓகே, இது ஈக்குவேஷன் 1. இப்போ A இன்வெர்ஸ் தான் தேவைப்படுது. B கொஸ்டின்லேயே இங்கே இருக்குது, பரவாயில்ல. இதுதான் B வேல்யூ. அப்போ A இன்வெர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/determine A and adjoint A. அப்போ determine A தேவைப்படுது, adjoint A தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் determine A கண்டுபிடிங்க. determine ஏன்னா A மேட்ரிக்ஸ் இது 2, அப்போனா 4 - 5, அப்போ -1 நாட் ஈக்குவல் 0. அப்போ A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, அப்போ adjoint A என்ன பண்ணணும், இந்த டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்குது சிம்பிளாக மாற்றணும். 2 மாற்றினா 2 தான் ப்ராப்ளம். இங்கே -5, இங்கே -1. ஓகே, adjoint Aவா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபார்முலா அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. A இன்வெர்ஸ் = 1/determine A வேல்யூ -1 × 2 - ஓகே, இந்த மைனஸ் உள்ளார மட்டும் என்ன வரும், ப்ளஸ் மைனஸ்லாம் மாறும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ -2 + 5 + 1 -2. இதுதான் A இன்வெர்ஸ். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா? X = A இன்வெர்ஸ் வேல்யூ, இது ஃபுல் வேல்யூ இன்ட்டு Bக்கு என்ன இருக்குது, -2 -3. ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 4 - 15, இதை கூட மல்டிப்ளை பண்ணால் -2. அப்போ என்ன நமக்கு -11 4. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ X வேல்யூ, செகண்ட் இருக்குது Y வேல்யூ. த சொல்யூஷன் இஸ் X = -11, Y = 4. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட என்ன வரும் லைன். அப்படி இல்லையா, எனக்கு ஆன்சர் கரெக்டான X Y வேல்யூ எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ஓகே, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. ஓகே ஓகே, அதே சேம் செகண்ட் சம். ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் சம் 2x - y = 8, 3x + 2y = -2. அதே சேம் XYயோட கோஎஃபிஷியன்ட் 2 - 1 3 2. ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. XY வேரியபிள் ஈக்குவல் டு இந்த 8 -2. இது கேபிட்டல் X, இது கேபிட்டல் A, இது கேபிட்டல் X, இது B. அப்போ X = A ஆப்போசிட் போனால் இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ் B. ஈக்குவேஷன் 1. அதே சேம் A இன்வெர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். A இன்வெர்ஸ் 1/determine A and adjoint A. ஃபர்ஸ்ட்டு determine A கண்டுபிடிங்க. A வேல்யூ தான். இது determine ஃபாலோ பண்ணால் 2 × 2 4. இப்போ நமக்கு -3 வரும். ஃபார்முலா -1 + 3, அப்போ 7. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, நாட் ஈக்குவல் 0 இருந்தால் தான் A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லை ஆகாது. ஓகே ஓகே, இப்போ adjoint என்ன பண்ணும், இந்த டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு சிம்பிளாக மாற்றினா adjoint A கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா -1 வந்து +1 மாற்றிட்டோம், 3 வந்து -3 மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும், A இன்வெர்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம் 1/determine என்ன எனக்கு நமக்கு ரிசல்ட்டு determine A வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம் 7 1/7 இன்ட்டு adjoint A வேல்யூங்கிற வேல்யூ. இப்போ எடுத்து ஈக்குவேஷனில் நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா தெரியுமா? அப்போ X = இது ஃபுல்லாக A இன்வெர்ஸ் இன்ட்டு நேரம் B வேல்யூனா நமக்கு இங்கே இருக்குது B வேல்யூ. மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 16 - 2. இதை மல்டிப்ளை பண்ணால் -24 -4. இதை லெஸ் பண்ணால் 14, இது -28. இந்த 1/7 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 14/7 வந்து 2 ஆகும். -28/7 வந்து -4 ஆகும். ஓகேவா? அப்போ த சொல்யூஷன் இஸ் X = 2, Y = -4. இப்போ ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், செகண்ட் சம்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன மெத்தடில், இன்வெர்ஸ் மெத்தடில். ஓகே, ஒரு டூ ஈக்குவேஷனை எப்படி லீனியர் நேரம் ஈக்குவேஷனை எப்படி நமக்கு இன்வெர்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணுவோம்னா இந்த ப்ராசஸ்ஸு கம்ப்ளீட் பண்ணி தான் சால்வ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.